IEM பத்தி போடுற வீடியோஸ்லாம் ஷார்ப்பா வர்ற ஒரு கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ JD1 IEM பத்தி ஒரு ரிவ்யூ போடுங்க அப்படின்ட்டு தான். ஸோ எஸ், நீங்க கேட்ட மாதிரியே அந்த FIIO உடைய JD1 IEM வாங்கியாச்சு. ஆக்சுவலாக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்க வேண்டியது. அப்போ ஸ்டாக் இல்லை, ஜூலையில் தான் ஸ்டாக் வரும்னு சொல்லி இப்போ ஜூலை மந்த் ஸ்டார்டிங்கில் ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் இப்போ என் கைக்கு வந்திருக்கு. ஸோ எஸ், இந்த வீடியோவில் ஹெட்ஃபோன் ஜோன் எக்ஸ் FIIO உடைய கொலாபரேஷனில் உருவான JD1 அப்படின்ற IEM உடைய ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த FIIO உடைய JD1 IEM வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் எல்லாம் வருது. நான் வீடியோவில் பார்த்தப்போ ஒரு பெரிய ஹெட்ஃபோன் ஜோன் டப்பாக்குள்ளே வர்ற மாதிரி இருந்துச்சு. நான் அப்படி தான் எதிர்பார்த்தேன். பட் இது இத்தினூண்டு தான் இருக்குது. மேபி அது ரிவ்யூ யூனிட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு ஸ்டர்டியான பில் குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு இதோட ஃபேஸ் பிளேட் உங்களுக்கு மெட்டல் மாதிரி இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கோட மிக்ஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. பிளாஸ்டிக் ப்ளஸ் மெட்டலோட சேர்ந்து கொடுத்துருக்காங்க. வயர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு காப்பர் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. வயர் குவாலிட்டி இங்கே நல்லாவே ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த வயரோடைய கூடயே உங்களுக்கு ஒரு கேபிள் டைமே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நல்ல விஷயம். பிகாஸ் இது ஒரு வயர்டு ஹெட்ஃபோனுக்கு ரொம்பவே முக்கியம். அது போக நான் வாங்கியிருக்கிறது இதோடைய டைப் சி வேரியன்ட். அதுக்கு காரணம் இருக்குது. இதோட 3.5mm வேரியன்ட் வந்து ஒரு நார்மலான IEM மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டைப் சி வேரியண்ட்டில் உங்களுக்கு DSP இருக்குது. அதாவது இதுலேயே உங்களுக்கு ஒரு இன்பில்ட் டேக் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான டேக்லாம் கிடையாது. இந்த டேக்கால் 24 பிட் ஆடியோ ப்ராசஸ் பண்ண முடியும். ஹைரஸ் லாஸ்லெஸ் மியூசிக்கை உங்களால் எக்ஸ்டர்னல் டேக் இல்லாமலே இதை யூஸ் பண்ணி உங்களால் கேட்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல டேக் அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்லைன் மைக்ரோஃபோனுமே கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஃபுல் சைஸ் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ப்ளஸ் கால் அட்டன் பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு, ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் இந்த IEM ஒரு சிங்கிள் டைனாமிக் டிரைவர் இருக்கக்கூடிய IEM. தென் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதோடைய ஆடியோ குவாலிட்டி. அண்ட் எஸ், ஆடியோ குவாலிட்டின்னு பார்க்குறப்ப இது அட்டகாசமாக இருக்குது. முக்கியமாக இதோடைய ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா இது கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ்ன்றது எங்கேயும் இருக்குது. தென் இந்த IEMல உங்களுக்கு அந்த V ஷேப்டு சவுண்ட் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. தேட் மீன்ஸ் உங்களுக்கு அந்த ட்ரெபிளும் பேஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது. ஓகேவா? அந்த மாதிரியான சவுண்ட் சிக்னேச்சர் தான் இது டிஃபால்ட்டாக கொடுக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, டிஃபால்ட்டாக கொடுக்கும். அப்போ வேறு என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த டைப் சி வேரியண்ட்டில் உங்களால் இன்னொரு விஷயங்களை பண்ண முடியும். இதில் உங்களால் ப்ரொஃபைல்ஸை ஸ்விட்ச் பண்ண முடியும். இந்த இயர்ஃபோனில் மொத்தம் 5 விதமான ஆடியோ ப்ரொஃபைல்ஸ் இருக்குது, 5 விதமான ஈக்குவலைசர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதை நீங்கள் இந்த ப்ளஸ் மைனஸை சேர்ந்து அழுத்தி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவலைசர் மோடுக்கும் அது உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹெட்ஃபோனை போட்டோன்னே உங்களுக்கு இருக்க போகிறது டிஃபால்ட் மோட். ரெண்டாவது உங்களுக்கு பேஸ் ஃபோக்கஸ்டான ஒரு மோடுக்கும், அதாவது பேஸை உங்களுக்கு எந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணி ஒரு சூப்பரான ஆடியோ குவாலிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? மூணாவது ட்ரெபிள் ஃபோக்கஸ்டு. எனக்கு பேஸ் வேண்டாம், அந்த ட்ரெபிள் கொஞ்சம் அந்த ஷார்ப்பான ட்ரெபிள்ஸ்லாம் எனக்கு நல்லா வேணும், அந்த ஹை ஃப்ரீக்வன்சிஸ் நல்லா கேட்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மூணாவது மோடை வச்சு யூஸ் பண்ணலாம். நாலாவது வோக்கல்ஸ். ஸோ சாங்கோட வோக்கல்ஸ் எனக்கு ரொம்பவே முக்கியம், மியூசிக் எனக்கு அந்த அளவுக்கு இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வோக்கல் மோடுக்கு யூஸ் பண்ணலாம். அஞ்சாவது ப்ரீசெட் ஹார்ம் அண்ட் ரெஃபரன்ஸ்க்கு பேஸ் பண்ணியிருக்கிற ப்ரீசெட். அதுலேயுமே உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பார்த்ததில் இவ்வளோ மோட்ஸ் இருக்கிற IEM இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ஜென்ரலாக இதை வந்து நான் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு IEM வாங்க போகிறேன். பட் எனக்கு இந்த பேஸ் ட்ரெபிள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னப்பின்ன இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த IEM வாங்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் ப்ரொஃபைல் ஸ்விட்ச் பண்ண முடியும். மற்ற IEMலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது கொடுக்குற ஒரு பேலன்ஸ் டியூன் மட்டும்தான். அதை தான் நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். இங்கே ஒரு உங்களுக்கு கொஞ்சம் பேஸ் அதிகமாக பிடிக்கும், இல்லை ட்ரெபிள் பிடிக்கும், இல்லை வோக்கல் அதிகமாக பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கேற்ற ப்ரொஃபைலில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் ஆடியோ குவாலிட்டியும் உங்களுக்கு எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ அந்த வகையில் FIIO சரி, ஹெட்ஃபோன்ஸும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க இந்த இயர்ஃபோனை. ஸோ அதனால தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு இயர்ஃபோன் நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் எஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த ப்ரொஃபைல் ஸ்விட்ச் எல்லாம் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இதோடைய அந்த டைப் சி வேரியண்ட்டில் மட்டும் தான் உண்டு. நீங்கள் 3.5mm ஜாக் வேரியண்ட் வாங்கி இந்த மாதிரி ப்ரொஃபைலாக ஸ்விட்ச் பண்ண நினச்சிங்கன்னா முடியாது. அதில் அந்த இது கிடையாது. டைப் சி தான் நீங்கள் அதை வாங்கணும். ஓகேவா? தென் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிப்பிக்கல் IEM மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெரிய வித்தியாசமான டிசைன்லாம் கிடையாது. இது நீங்கள் கரெக்டாக உங்கள் காதில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வாட்டுக்கு பர்ஃபெக்டாக இருந்தும் எந்த பிரச்சனையும் கிடையாது. தென் இதோட சிலிக்கான் டிப்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 3 ட்ராப் ஷூட்டில் உங்களால் அந்த ஃபில்டர்ஸ்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஃபீச்சர் இதில் கிடையாது. ஓகேவா? தென் இதில் மைக் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரொம்பவே ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. நீங்கள் பேசுகிறப்ப ஒரு மூச்சு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த மூச்சு சவுண்டை தான் பிக்கப் பண்ணி கொடுக்குது. அது வந்து சில நேரங்களில் ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டியாகவும் ஆடியோ இல்லை. மைக் கொடுக்கணுமேன்ற மாதிரி தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் IEMல மைக் பிரச்சனைன்றத ஒரு இஷ்யூ ஆகிட்டு வர முடியாது. பட் இதில் இருக்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபைனலி இந்த IEM நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு 3.5mm ஜாக் வேரியண்ட் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் 1500 வாங்கிக்கலாம். இந்த டேக் இருக்கிற டைப் சி வேரியண்ட் வேணும்னா நீங்கள் 1700 வாங்கிக்கலாம், 200 கூட. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட்ல விடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் போலீஸுக்கு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is all from Tech Tamil signing off.